அடியே மாலா, அரிப்பு தாங்க முடியலடி. எந்த மெடிக்கல்ல மாத்திரை மருந்து வாங்கி போட்டாலுமே அரிப்பு குறைய மாட்டேங்குதே. இந்த மெடிக்கல்ல மருந்து வாங்கியாச்சு, இந்த பக்கம் இருக்கிற மெடிக்கல்ல மாத்திரை வாங்கியாச்சு, இங்கிற இடத்துலயும் மருந்து வாங்கியாச்சு, எதுலையுமே அரிப்பு சரியாகவே இல்லை. அடுத்த வழி டாக்டர். கடைசியா டாக்டர் கிட்ட ஒரு தடவை போய் காட்டிட்டு வந்துருவோம். டாக்டர், குட் மார்னிங் டாக்டர். சொல்லுங்க, என்ன தொந்தரவு? எனக்கு ஒரு வாரமா உடம்பு ஃபுல்லா பயங்கரமான அரிப்புங்க டாக்டர். என்ன பண்ணாலுமே சரியாக மாட்டேங்குது டாக்டர். சரியா நைட்ல தூங்க முடியறது இல்ல, அரிப்பு பயங்கரமா இருக்குங்க டாக்டர். ஒரு வாரமா ஹாஸ்பிட்டல் எங்கேயும் போய் பாக்கலீங்களா? இல்லைங்க டாக்டர், வெளியெல்லாம் ஹாஸ்பிட்டல் எதுவும் போகலைங்க டாக்டர். தானா சரியாயிரும் நினைச்சேன், ஆனா சரியாகலைங்க டாக்டர். வெளியே மெடிக்கல தண்ணீங்களே ஆயின்மெண்ட் மாத்திரை எதாவது வாங்கி போட்டீங்களா? வெளியே மருந்து மாத்திரைலாம் எதுவும் வாங்கி போடலைங்க. சரிங்க, எந்த இடத்துல அரிக்குதாங்க? தடுப்பு இருக்கா? அதை கொஞ்சம் காட்டுறீங்களா பாப்போம். ஐயா, உண்மையை சொல்லுங்க, வெளியே மெடிக்கல்ல நீங்களா மருந்து வாங்கி போட்டீங்களா? ஒரே ஒரு தடவை மட்டும் வெளியே மருந்து வாங்கி போட்டேங்க டாக்டர். ஒரு டியூப் மாதிரி ஒரு மருந்து கொடுத்தாங்க, அதை போட்டேங்க. ஒரு தடவை மட்டும்தான் போட்டீங்களா? ஒரு தடவை இல்லைங்க, ஒரு டியூப் முடிகிற வரைக்கும் போட்டேங்க. சரி, ஒரு டியூப் மட்டும்தான் போட்டீங்களா? அந்த டியூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியாகலின்ட்டு பக்கத்து மெடிக்கல்ல இன்னொரு டியூப் கொடுத்தாங்க, அதையும் போட்டு பார்த்தேங்க, அதுவும் சரியாகலிங்க. அதுக்கப்புறம் தானுங்க சரி டாக்டர் பார்த்தாலாச்சும் சரியாகுன்னு கடைசி இங்க வந்தனுங்க. சரிங்கய்யா, அந்த ஆயின்மெண்ட்டை காட்டுங்க பார்ப்போம். உங்களுக்கு வந்திருக்கிறது படர்தாமரை. இது நம்ம உடம்புல வேர்வை அதிகமா தங்குறதுனால ஃபங்கஸ்னால வரக்கூடியது. இந்த ஃபங்கஸை கொல்றதுக்கு ஆயின்மெண்ட் போட சொன்னா அதை வளர்க்கறதுக்கு ஆயின்மெண்ட் போயிட்டு இருக்கீங்களே, என்னையா இது? இப்படி போட்டா ஒரு வாரம் இல்லைங்கய்யா, 1 மாசம் 2 மாசம் ஆனாலுமே சரியாதாங்க இல்லையா? என்ன சொல்றீங்க? இந்த ஆயின்மெண்ட் போட்டா நம்ம உடம்புல பூஞ்சை நல்லா வளருமா? அது சாகாதா? ஆமாங்க, இவரை மாதிரிதான் நிறைய பேர் எந்த நோய்க்கு எந்த மருந்து போடணும், எந்த ஆயின்மெண்ட் போடணும்னு தெரியாம வேற ஏதோ ஒரு மருந்தையும் ஆயின்மெண்ட்டையும் ரொம்ப நாளா சாப்பிட்டுக்கிட்டு அந்த நோயிலிருந்து குணமடையாம இருக்காங்க. இவரை மாதிரியே நீங்களும் வெளியே மெடிக்கல்ல நிறைய ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டுட்டு குணமாகாம இருக்கீங்களா? நீங்க வெளியே வாங்கி போடுற மருந்துல அப்படி என்னென்னவெல்லாம் இருக்கு? எதனால அந்த ஆயின்மெண்ட்டை போட்ட உடனே ஸ்டார்டிங்ல கொஞ்சம் சரியாகிற மாதிரி இருக்கு, ஆனா ஃபுல்லா குணமடையாம மறுபடியும் அந்த நோய் அதிகமா வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுமா? நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு நோயை பத்தியும் பல அவேர்னஸ் வீடியோ போட்டு நீங்க பண்ற தப்பு எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா அந்த நோயிலிருந்து குணமடைஞ்சிடலாம் இல்லையா? அப்போ ஃபியூச்சர்ல நான் போடுற இதே மாதிரி பல அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போடுற வீடியோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம தோல்ல ஏற்படுற பல அரிப்புக்கும் பல தடிப்புகளுக்கும் காரணம் நிறைய இருக்குங்க. அதுல ரொம்ப காமனா இருக்கிறது என்னன்னா படர்தாமரை, அலர்ஜி மாதிரி வருது, ஊரல் மாதிரி வருது, சோரியாசிஸ் மாதிரி வருது. இந்த ஒவ்வொரு நோய்க்குமே மருந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. ஒரு நோய்க்கான மருந்தை இன்னொரு நோய்க்கான மருந்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த நோய் எப்பவுமே சரியாகாதுங்க. எக்ஸாம்பிளுக்கு படர்தாமரை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்திருக்குங்க. இது நம்ம உடம்புல வேர்வை அதிகமாக தங்குறதுனால ஃபங்கஸ், அதாவது பூஞ்சை அப்படிங்கிறதுனால வரக்கூடிய ஒரு நோய். இந்த நோயை குணமாக்குறதுக்கு நீங்க மெடிக்கல் ஆயின்மெண்ட் வாங்கி போடுறீங்கல்ல, அந்த ஆயின்மெண்ட்ல 2 வகையான ஆயின்மெண்ட் கலந்துருக்குங்க. அதுல ஒரு வகையான ஆயின்மெண்ட், அதாவது ஆன்டி ஃபங்கல்ங்கிறது அந்த ஃபங்கஸை அழிச்சு அதோட குரோத்தை குறைச்சாலும், இன்னொரு ஆயின்மெண்ட் ஸ்டீராய்டுன்னு இருக்கும். அது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுனால ஸ்டார்டிங்ல அந்த மருந்து நல்லா வேலை செஞ்சு அது குறையிற மாதிரி தான் இருக்கும், ஆனா முழுசா அது குறையாது, மறுபடியும் அதிகமாயிட்டு போற மாதிரி தான் தெரியும். ஆன்டி ஃபங்கலுக்கு பதிலாக ஆன்டிபயாட்டிக்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா, ஆன்டிபயாட்டிக்ஸ் அப்படின்றது பாக்டீரியாவை கொல்லக்கூடிய மருந்து. அதை பூஞ்சைக்கு போட்டிங்க அப்படின்னா வேலை செய்யாது, அந்த பூஞ்சை நம்ம உடம்புல வளர்ந்துட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சோரியாசிஸ் இருக்குல்ல, இந்த சோரியாசிஸ் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக செயல்பட்டு நம்மளோட செல்லையே தானே அட்டாக் பண்ணுறதுனால இந்த சோரியாசிஸ் வருது. ஸோ அதுக்கெல்லாம் ஸ்டீராய்டு இருக்கிற மருந்தை நமக்கு கொடுத்தா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைஞ்சு அந்த சோரியாசிஸ் எல்லாமே சரியாகும். சரி, இதெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் உங்களுக்கு தோல் பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் கிட்ட காட்டணும். ஒவ்வொரு நோய்க்குமே ஒரு கேரக்டர் இருக்குங்க. இது இந்த இடத்துல தான் வரும், இது இந்த சீசன்ல தான் வரும், இது இந்த சேஃப்ல தான் வரும், இந்தந்த இடத்துல தான் வரும், இது இந்த நேரத்துல தான் அரிக்கும் அப்படின்னு நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குங்க. இதை வச்சுதான் டாக்டர் இதுவா இருக்கலாம்னு கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மருந்தும் மாத்திரையும் கொடுப்பாங்க. சரி,
இதுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட்டை பார்த்தோம்ல, அந்த பேஷண்ட்டு வெளியே மெடிக்கல்ல தான் மருந்து வாங்கி போட்டு வந்திருக்கான்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? டாக்டருக்கு ஒரு நோயினால வரக்கூடிய தடிப்பு இப்படிதான் இருக்கும், இது வேற மருந்து போட்டால் இது இப்படி மாறும் அப்படிங்கிற நாலேஜ் கண்டிப்பாக இருக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுறதுனால அவங்களுக்கும் இதை பற்றி தெரிஞ்சு அவங்களும் இந்த நோயிலிருந்து சீக்கிரமாக குணமடைவாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நலனில் மருத்துவர் ஒரு ஆசிரியராக.